ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி மேகியில் ஹெல்த்தி வேயாக எப்படி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு கைப்பிடி கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே 2 க்ரீன் சில்லி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் காரமிளகாத்தூள். ரொம்ப காரம் போட்டுறக்கூடாது, வெறும் 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு மேகி பேக்கெட் வச்சு செய்ய போகிறேன். இப்போ உங்களுக்கு நிறைய செய்யணுன்னா குவான்டிட்டியை டபுள் பண்ணிக்கோங்க. மேகி மசாலா ஆட் பண்ணிடலாம், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். பசங்க எப்போவுமே மேகி இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆச்சு கிடைக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மேகி ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் கேப்சிகம் வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி ஆகிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் இன்னொரு 1/2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி லிட்டு போட்டு மூடி வைக்க போகிறேன். 1 மினிட் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான மேகி ரெடியாக இருக்கும். இப்போ மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் நார்மலாக செய்யாமல் இந்த மாதிரி வெஜ்ஜஸ்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக குக்கிங் வீடியோஸ் வேணும்னா உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தி ஃபுட்டி கைட். பாய் பாய்.